நண்பர்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நம்மளோட தோட்டத்தில் தான் இருக்கோம். இன்றைக்கி வந்து நமக்கு வேலை இல்லை, ஸ்ட்ரைக்கு. அதனால வந்து நமக்கு வேலைக்கு போகல, நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா கொழுந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லோரும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த தோட்டத்தை எப்படி இருக்குது, எவ்வளோ கொழுந்து இருக்குது அப்படின்லாம் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீழே பார்த்தீங்களா, கீழே இருந்து வந்து எல்லாம் கொழுந்து எடுத்து முடிச்சிட்டோம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா மேல் சைடு காட்டுறேன் பாருங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கொழுந்துங்கிட்டலாம் நல்லா நிறைய கொழுந்து இருக்கும். இதெல்லாம் நம்ம எடுத்து போகணும். ஆனால் சில ஏரியாஸில் அவ்வளோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து மழை பெஞ்சு மழை பெஞ்சாலும் கொழுந்து இருக்காது, பனி வந்தாலும் கொழுந்து இருக்காது. கொழுந்துன்னா வந்து டீ செடியாக கொழுந்துன்னு தான் சொல்லுவாங்க. அதனால் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சில செடிகளில் நோய்களும் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இது ஒரு நோய். அது என்னது, கொப்பள நோயின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி இங்கிலீஷில் வந்து பிளிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, பிளிஸ்ட்டு. அப்புறம் வந்து நிறைய நோய்கள் வரும் இந்த தீச்செடிக்கு. அதில் இது ஒன்று. நம்ம மேலேயும் இங்கே பாருங்களேன், சில ஏரியாஸில் நல்லா தலைன்னு கொழுந்திருக்கு, சில ஏரியாவில் கொழுந்து இல்லை. பார்த்தீங்கன்னா அதுக்கு ரீசன் என்னான்னு பார்த்தீங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பார்த்தீங்களா இவ்வளோ மரங்கள் இருக்கனால இந்த மரத்தில் இருக்க தண்ணீர்லாம் வந்து அப்படியே தீச்செடியில் விழுந்துச்சுன்னா, இந்த நிழல் வந்து இருக்கக்கூடாது. அந்த நிழல் இருந்தாலும் வந்து டீச்செடி வந்து ஒழுங்காக இது முளைச்சி வராது. பெரும்பாலும் வந்து இந்த சில்வர் ஹூக்குன்னு ஒரு மரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த சில்வர் ஹூக்கு தான் வைப்பாங்க. ஏன்னா வந்து அந்த இலை வழியில் வந்து டீச்செடிக்கு வந்து ஒளிச்சேர்க்கை வந்து நடைபெறும். அதனால் அந்த மரத்தை மட்டும்தான் அந்த டீச்செடிக்கு இடையில் வைப்பாங்க. பெரும்பாலும் காட்டு மரங்கள்லாம் வெட்டிடுவாங்க. ஆனால் இங்கே காட்டு மரம் இருக்கனால தான் நமக்கு வந்து இந்த ஏரியாவில் கொழுந்து இல்லை. மற்ற ஏரியாலெல்லாம் பாருங்கள், அதை மரம் இல்லாத ஏரியாலெல்லாம் பாருங்கள் கொழுந்து இருக்குது டீச்செடி. வேறு என்னன்னா, அவ்வளவுக்கு இந்த சில்வர் ஹூக்கா அந்த மரம் வந்து வைக்கலை. அதனால தான் இங்கே வந்து சில ஏரியாவில் காட்டு மரங்கள் முளைச்சி டீச்செடி கம்மியாக இருக்குது. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பூச்சியை காட்டுறோம். பார்த்தீங்களா, இந்த பூச்சி வந்து பேர் சிக்காடா நிம்ப் அப்படின்னு கூகுளில் போட்டிருந்துச்சு. இந்த பூச்சி வந்து அதோட கூட்டை விட்டு பிரிஞ்சு போயிடுச்சு. அதாவது இது வந்து ஒரு டம்மி எலும்பு கூடு மாதிரி ஒரு அமைப்பு தான் இது. இதுக்குள்ளே இருக்க பூச்சி வந்து இப்போ இல்லை. இது வந்து இந்த பூச்சி செடி தாவரங்களோட வேரில் இருக்குமா, அங்கே அதோட சத்தெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். முதிர்ச்சி அடைஞ்சோன்னே மேலே வந்து இலைக்கு வந்துட்டு இப்படி உக்காந்துட்டு அதுக்கப்புறம் அந்த கூட்டை விட்டு பிரிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு தான் போட்டிருந்துச்சு கூகுளில். நம்ம வந்து அரிய வகை பூச்சின்னு நினைக்கிறோம் நண்பர்களே. பாருங்கள், இப்படி பூச்சியெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. நண்பர்களே, நம்ம வந்து இன்னைக்கு வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து படுத்திருக்கோம். பார்த்தீங்களா, இதுக்கு பின்னாடி இது வந்து தான் அந்த கொழுந்து. அப்போ வந்து இன்னைக்கான வேலை முடிஞ்சிருச்சு. இப்படி வேலை செய்கிறத விட ஒரு தொழில் பண்ணுறது ரொம்ப நல்லது நண்பர்களே. அதுதான் எல்லோரும் வந்து தொழில் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து 2:30 மணி நாங்கள் வேலை முடிச்சிட்டோம். 3:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவோம். அவ்வளோதான் எங்களோட வேலை. அது வந்து இப்போ வந்து தொழில் பண்ணிக்கிட்டே அப்படியே சைடில் வேலைக்கும் போகிறோம். ரெண்டையும் பார்த்துக்குறோம். இது டெவலப் ஆக ஃபுல் டைமாக இதை பார்க்கலான்னு ஒரு ஐடியா நண்பர்களே. அதனால் எல்லாருமே வந்து ஒரு தொழில் பண்ணுங்கள் நண்பர்களே.